வணக்கம். விஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி கூட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம். சொரக்காய் கூட்டு வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 1/4 கப்பு, பச்சை மிளகாய் 1, தக்காளி 1 மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கப்பு பாசிப்பருப்பு, சொரக்காய் தோல் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை. குக்கரில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். சொரக்காயும் போட்டுட்டு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்குங்க. தண்ணி 1/4 கப்பு ஊற்றினா போதும். சொரக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருங்க. 3 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர்லாம் போன உடனே திறந்துட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிப்பியில் அதிகமான தண்ணிச்சத்து இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த ரெசிப்பியை வாரத்தில் 3 நாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சொரக்காய் சாப்பிட்டோம்னா நம்மளோட ப்ளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். உடம்பில் இருக்கிற உப்போட அளவை குறைக்கும். ஹெல்தியான சொரக்காய் கூட்டு ரெடி. இந்த ரெசிபி சாதத்துலேயும் சப்பாத்தி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு ருசியாக இருக்கும். நீங்களும் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். டேஸ்டியான ஹெல்தியான சொரக்காய் கூட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.